வேட்டையன் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா நடித்து வருவது அனைவருக்கும் தெரியும். ஆனா ரஜினியை வைத்து வேறு ஒரு பெரிய சம்பவம் செஞ்சிருக்காரா இயக்குனர் ஞானவேல். அது தற்போது தெரிய வந்திருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலின், அதாவது ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் இந்த படத்தை விநியோகிஸ்தம் பண்றாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஞானவேலோட படம் ரிலீஸ் ஆகிறது என்றா இதில் எந்த பிரச்சனையும் கையில் எடுத்திருக்கிறாரோ என்றுதான் ரசிகர்கள் பேசுவாங்க. இந்நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து வேட்டையன் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. சிறுத்தை சிவா மட்டுமல்ல, ஞானவேலுக்கும் அப்டேட் கொடுப்பது பிடிக்காது. இந்நிலையில தான் படம் குறித்து முக்கிய தகவல் கசிந்திருக்கு. அதாவது ரஜினிக்கு காக்கி சட்டை போட்டுவிட்டு அவரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ஆக்கியிருக்காரு ஞானவேல். ஆனா ரஜினி எனும் மாபெரும் சக்தியை வைத்து எத்தகைய விஷயத்தை கையில் எடுத்தா அது நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்க்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்காரு அவர். அதனாலதான் ரஜினியை வைத்து கல்வி மாஃபியா கதையை படமாக்கியிருக்காரு என தகவல் வெளியாயிருக்கு. அதாவது அரசு பள்ளி ஒன்றுக்கும் ஆன்லைன் கல்வி மாஃபியா நடக்கும் பிரச்சனை வேட்டையன் படத்தோட மைய கதையாம். துஷாரா விஜயன் ஆசிரியையா நடிச்சிருக்காங்க. துஷாரா சுற்றியே பார்த்தீங்கன்னா கதை நகரும் என்று சொல்றாங்க. ஆசிரியர் ராணா கொல்ல அவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ள முடிவு செய்கிறாராம் ரஜினி. அடேங்கப்பா, ஆன்லைன் கல்வி மாஃபியாவா? இப்படி ஒரு சப்ஜெக்டை யாருமே எதிர்பார்க்கலையே. ஞானவேல் ரஜினியை வைத்து கதை சொல்லி இருப்பார்னா கல்வி மோசடி குறித்து ஞானவேல் சொல்ல விரும்பும் செய்தி அனைவருக்கும் சரியா சென்று செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேட்டையன் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஆன்லைன் கல்வி மாஃபியா பற்றி நிறைய தகவல் வெளியாக வரும் என்பது நம்ம எதிர்பார்க்கக்கூடாத விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் பிற என்கவுண்டர் படங்கள்ல இருந்து தனித்து இருக்கும் என தெரிவிச்சிருக்காரு ஞானவேல் அவர்கள். மேலும் ஜெய்பீம் படம் போன்றே ஞானவேல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வேட்டையன் படத்தையும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு எடுத்திருக்காராம். நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும். பாக்ஸ் ஆஃபீஸில் துவம்சம் செய்து வசூலில் புதிய சாதனை படைப்பான் வேட்டையன் என சினிமா ரசிகர்கள் நம்பிக்கையோட காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இதனால் இந்த படத்தை அவர் தான் விநியோகிஸ்தம் பண்ண போகிறாரு தமிழ்நாடு முழுக்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1000 தியேட்டர்ஸுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சக்கை போடும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இந்த படத்தை அவர் பார்த்துருக்காராம். இது கல்வி தொடர்பான மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குது. நான் பார்த்த உடனே மலைச்சு போயிட்டேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்ததை விட இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக வேட்டையன் படம் இந்த வருஷத்தோட மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. மேலும் ரெட் ஜெயின் மூவி சார்பாக மீண்டும் ஒரு படத்தை ரஜினியை வச்சு எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்தை எப்படி இருக்கும்? புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. சீக்கிரமே டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். வேட்டையன் படத்தை பாருங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.